தேசிய தலைமை என்ன சொல்கிறதோ அந்த கட்டளைக்கு ஏற்று நாங்கள் நடந்துகிட்ருக்கோம். சென்ற முறை நாங்கள் போட்டியிடும்போது இந்த கூட்டணி இல்லை, இப்போ இந்த கூட்டணியில் இருக்கிறோம். அதில் இரண்டுமே ஒரு பலமான சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு கட்சியாக தான் நான் பார்க்குறேன். அதில் இன்னும் இணையும் போது இந்த தேர்தல் வெற்றி உறுதியாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு வருது. என்ன விளைவுகள் கொஞ்சம் சொல்லுங்கள். அவர் சொல்கிறார் இல்லையா, அதாவது முதல்ல அப்போ நீங்கள் 50 ஆண்டு காலத்துக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி இருந்தது என்பதை நீங்கள் சொன்னால் அதுக்கு தகுந்தாப்புல நாங்கள் பாதுகாப்பு கேடயத்தை வச்சுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியலையே. 50 ஆண்டு காலத்துக்கு முன்புள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன பண்ணீங்க? அடிதடி இறங்கியிருந்தீங்களா? வன்முறை இறங்கியிருந்தீங்களா? என்ன பண்ணீங்க? அதை சொல்லணும் இல்லையா? அப்போ அப்படி ஒரு கடிதத்தை ஒரு முதலமைச்சராக இருந்தவர் பிரதமருக்கு எழுதலாமா? அது என்னுடைய முதல் கேள்வி. எதுவாக இருந்தாலும் ஜனநாயகமாக பேசி அமர்ந்து பேசுகின்ற விஷயத்தை ஒரு போராட்டக்களமாக உருவாக்கி தங்களுக்கு சாதகமாக இந்த தேர்தலில் ஒரு அனுதாப அலையை வீச செய்து விடலாம் என்ற எண்ணத்தில் அவங்க பண்ணுறது தான் இந்த தொகுதி மறுவரை பண்ணுறது பற்றி அவங்க பண்ணுற பிரச்சனையே போராட்டங்கள். இதில் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, பொய் பிரசாரத்தை பண்ணக்கூடாது. 16, 17, 18 சிறப்பு கூட்டம் நடக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த கூட்டத்தில் என்ன பேச போகிறாங்கன்னு முதல்ல கேட்டுக்கணும். நீங்கள் அந்த நகலை எரிப்பது மூலமாக என்ன சாதிக்கிறீங்க? நகலை முழுமையாக படித்தீர்களா? அது நன்றா சொல்லியிருக்காங்க. டீலிமிட்டேஷன், ஒய் இஸ் டீலிமிட்டேஷன் சொல்லியிருக்காங்க. அதனால் தமிழகத்துக்கு பாதிப்பு வரும் என்று நினைத்தவங்களுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? 39 தொகுதி குறைந்து விடும் என்று சொன்னீங்க. அது குறையல. இட் இஸ் இன்க்ரீஸ் டு 59, சஜஸ்டட் டு 59. 39 தொகுதியில் 59ஆக மாற்றப்படும் என்று சொல்கிறார். விகிதாச்சார அடிப்படையிலே குறைந்துவிடும் சொன்னாங்க. 7.13 நினைக்கிறேன். இப்போ தற்போது 39 தொகுதிகளுக்கு 7.13% இப்போ சதவீதம். இது 59ஆக மாறும்போது 7.23% இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு, குறையில. சதர்ன் ஸ்டேட்டுக்கு பாதிப்பு வருன்றாங்க. சதர்ன் ஸ்டேட்டுக்கு 23 பாயிண்ட் சம்திங் அது 23.87 ஏதோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ எந்த விதத்தில் பாதிப்பு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ இன்னொரு அனுகூலம் என்ன என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கவே இல்லை. இப்போ நான் உதாரணத்துக்கு பிரச்சாரத்தில் பேசுகிறேன். ஒரு மாவட்டம் உருவாக வேண்டும் என்று சொன்னால் 10 லட்சம் மக்கள் தொகை இருக்க வேண்டும் சொல்கிறாங்க. அந்த 10 லட்சத்துக்கு மேலே 20 லட்சம் மக்கள் வந்துட்டாங்கன்னா வாட் இஸ் ராங் இன் டிவைடிங் இட் பை 2 MPs? ஒன்று 2 சிறப்பாக பார்ப்பதற்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சட்டமன்ற தொகுதியை பார்ப்பதே மிக மிக கடினம். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 5 ஆண்டு காலத்தில் தொடர்ந்து பயணித்து கொண்டிருந்தால் கூட ஒவ்வொரு நூக் அண்ட் கார்னரும் ஒவ்வொரு தெருமுனைக்கும் சென்று விட முடியுமான்றது ஐயம்தான். அவ்வளோ உழைக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த பலுவை சுமந்து கொண்டு இருவர் சேர்ந்து செய்தால் என்னன்னு நினைக்கிறதா இந்த மறுவரை நினைக்கிறேன். ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஸோ டீலிமிட்டேஷன் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன நடக்கும் கபலீகரம் பண்ணி விடுவான்றீங்க. எப்போ? அதுவும் 2029 இந்த 50% அதிகரிப்பு அது இருக்காது. இப்போ இருக்க தற்சமயம் இந்த தேர்தல் இருக்காதுன்னு வேறு சொல்கிறாங்க. அது நாளைக்கு என்ன முடிவு எடுக்கிறாங்கிறது நடக்கும். ஆனால் தற்சமயம் உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன பாதிப்பு? அப்போ உங்களுக்கு 33% மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டாம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் அது 59 பேரில் 33% சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு 15-16 தொகுதி பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழல் வரும்போது அது சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? ஸோ ஒய் ஆர் யூ அப்போசிங் டீலிமிட்டேஷன்? என்ன பண்ண போகுது? அப்படி பண்ணிட முடியுமா? இது ஒரு ஜனநாயக நாடு தானே. அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் போராட்டம் அறிவிங்களேன். கருப்பு சட்டை அணிந்து கொண்டு சீனாவிலேருந்து வருகின்ற அந்த லைட்டரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லும்போது அந்த லைட்டரை வச்சே நீங்கள் கொளுத்துறீங்க. எந்த விதத்தில் நியாயம்? நான் நியாயத்தை மட்டும்தான் கேட்கிறேன். இதுதான் என்னோட கருத்து. அப்போ நீங்கள் என்ன பண்ணி முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் செயல்பாடு சிறப்பாக இருக்காது. ஆக வருங்காலங்களில் பாரதிய ஜனதா கட்சி தான் அனைத்து மாநிலத்தில் வெற்றி பெறும். நீங்களே ஊர்ஜிதப்படுத்திட்டீங்க. நீங்கள் உழைக்க மாட்டீங்க, வெற்றி பெற முயற்சி பண்ண மாட்டீங்க, உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது அப்படின்னு எடுத்துக்கலாமா? அவங்களும் ஒரு கட்சி, தேசிய இயக்கம். அவங்க வெற்றி பெறத்துக்கான முயற்சி எடுப்பாங்க. 800 தொகுதி இருந்தாலும் நீங்களும் அது இன்க்ரீஸ் ஆகிறது 215 129 இப்போ இருக்குது. 215 தொகுதி ஆகுதா? 195. ஸோ 195 தொகுதி ஆயிடுச்சுன்னா அப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 195 தொகுதி இருக்கும்போது அது இப்போ வராதில்ல. 2029 இட் வில் நாட் பி எஃபெக்டிவ்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்போ நீங்கள் அதற்கான திட்ட வகுத்தல் இருக்கணும் இல்லையா? இப்படி இருக்குது, நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்கள் தான் இண்டி கூட்டணின்னு ஒன்று வச்சுருக்கீங்களே, வலுவான கூட்டணின்னு சொல்கிறீங்களே. அப்போ ரெப்ரஸன்டேஷன் நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் ஜெயிக்க பாருங்கள்.
கொள்கை அடிப்படையில் உங்கள் கொள்கைகள் சிறந்த கொள்கை என்று பறைசாற்றுங்கள். இன் வாட் வே யூ ஆர் பெட்டர் தென் பிஜேபின்னு சொல்லுங்கள். மத்தியில் என்ன ஆட்சி கொடுத்துருக்கீங்க நீங்கள்? இந்த கடந்த 3 வருஷம் 3 தடவை வந்து முதலமைச்சர், 3வது முறை பாரத பிரதமர். 2014 10ஆம் இடத்திலிருந்து பொருளாதாரம் வந்து இன்றைக்கி 4ஆம் இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. உலகம் போற்றுகின்ற தலைவர். உண்மையாக இல்லையா கேட்டு பாருங்க யாரை வேணா. நான் வந்து 28 வருஷம் அரசியலில் இருக்கேன். ஸோ நான் ஒரு நடிகராக என்னை நினைச்சிடாதீங்க. ஒரு நடிகர் என்றால் அனைத்தும் தெரியாதுன்னு சொல்ல வரல. ஆனால் நம்ம வந்து முக கவர்ச்சி மட்டும் அரசியலுக்கு போதான்னு சொல்கிறேன். அதனால் இறங்கி வேலை செய்ய தெரியணும். அதனால் அவர் அந்த தாவகா தலைவரை பற்றி நான் ஒன்றே ஒன்று தான், அதுக்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். மறுபடியும் எத்தனை முறை கேட்டாலும் 41 பேர் இறந்திருக்கிறார்கள். காரணம் நீங்கள் தான். உங்களை பார்க்க வந்த ரசிகர்களாக இருக்கட்டும், உங்களை பார்க்க வந்த மக்களாக இருக்கட்டும், நீங்கள் என்ன வேணால் காரணம் சொல்லுங்கள். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் ஏன் நீங்கள் இங்கே போகல, ஏன் போகல? 4 பேர் உங்களை அடிச்சிருவாங்களா? வாங்கிக்கோங்க. என் மேலே தான் தப்புன்னு சொல்லுங்கள். நான் உங்களை காப்பாற்ற வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கலாம். எங்கேயாச்சும் இந்த உலகத்தில் இறந்த குடும்பம் வீட்டில் வந்து நீங்கள் அவருக்கு துக்கம் விசாரிப்பீங்களாங்க? அதோட ஒரு தலைவன் அந்தஸ்து கொடுக்கலாம். அவ்வளோதான் நான் சொல்லுங்கள். அவரை தான் கேட்கணும் அந்த கேள்வி. எதுக்காக ரத்து பண்ணுகிறார்? உடல்நலம் சரியில்லையா அப்படின்னு அவர் தான் கேட்கணும். எதுக்கு ரத்து பண்ணுறதுக்குலாம் நான் காரணம் சொல்ல முடியாது. ஒருவேளை வந்து அவருடைய எழுத்தாளர் ஓய்வு எடுத்துட்டாரோ தெரியல. நான் பார்க்குறதே இல்லைங்க. டிவிக்கு என்ன பண்ணாலும் நான் பார்க்குறது. நான் அதை பார்க்குறது இல்லை. இங்கே வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி படுத்த அமர வேண்டும் என்ற ஒற்றை எண்ணத்தோடு நான் பயணிக்கிறோம். திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சியில் இருக்குது. அது எப்படி வந்து அந்த ஆட்சியை வந்து அகற்றுவது என்ற எண்ணம். அதனால் இவங்களை பற்றி நான் பேப்பர் படிக்கிறது என்ன வேணால் சொல்லிட்டு போகிறோம். ஆனால் அந்த செய்திகள் கேட்டுக்குவேன். தவறாக ஏதாவது பயன்படுத்தினால், தவறாக யாராவது தலைவர்களை பற்றி இழிவாக பேசினால் நிச்சயமாக அதுக்கு மட்டும் தான் பதில் சொல்லுவேன். விஜய் யாருங்க? ஹூஸ் விஜய்? Why are you giving him a status of a great leader? இல்லை, நீங்கள் ஊடகங்கள் வந்து அவரை பற்றி பேசாமல் இருந்து பாருங்கள் ஒரு 10 நாளைக்கு. இப்போ நீங்களே கேட்குறீங்க 2 நாள் லீவ் எடுத்துக்கிறார், 3 நாள் லீவ் எடுத்துக்கிறாருங்க. அவரை போய் கேட்க வேண்டிய கேள்வி எங்களை கேட்கக்கூடாதுல்ல. அதனால் பேசிக்கலி லெட் மீ டெல் யூ, அவங்க வந்து முதல்ல எல்லாரும் அரசியலுக்கு வரணும்னு விரும்புகிறவங்க. நான் பலமுறை அதை சொல்லியிருக்கேன்.